பத்திரிகையாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தமிழகத்தை இன்னைக்கு உள்ள தமிழகமாக நிலைநிறுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள், அவர்களுடைய வழியில் செயல்படக்கூடிய மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடி ஐயா அவருடைய ஆணைக்கிணங்க இன்று இதய தெய்வம் புரட்சி அம்மாவுடைய 77வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவை தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று மதுரை மாவட்டத்தில், மதுரை மாநகரில் இன்னைக்கு 26வது வார்டுல இன்னைக்கு இந்த நிகழ்வு இன்னைக்கு அம்மாவுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். கழக மருத்துவமனை சார்பாக 77 இளைஞர்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த விடியா திமுக ஆட்சியை, எந்த திமுக ஆட்சி அமைவதற்கு இன்றைய முதல்வர் பொய் வாக்குறுதி கொடுத்தாரோ, வருடத்திற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் சொன்னாங்க. அப்ப எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் கொடுத்திருக்கணும். இப்ப நெருக்கி 4 வருஷம் ஆயிடுச்சு, 40 லட்சம் பேர் கொடுத்திருக்காங்களா? இல்ல. இதே மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் அரசு, ஐயா எடப்பாடியார் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று இளைஞர் சமுதாயத்துக்கு நன்மையை செய்யும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 77 இளைஞர்கள் இன்னைக்கு தொடர் ஜோதி எந்த ஒரு தொடர் ஓட்டம் வந்து இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வீரவணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இதை நாங்கள் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தாய்மார்கள் சிங்க பெண்ணாக தமிழகத்தை கட்டி ஆண்ட மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்கள், சிசு கருவாக உள்ள இருக்கும்போது, அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது முதுமை வரைக்கும் பல்வேறு திட்டங்களை இந்த தாய்மார்களுக்கு, பெண்களுக்காக வழங்கி இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சமமாக பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று கிராமப்புறங்களில் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். அத்தகைய அம்மாவிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. தாய்மார்கள் 77 பேர் இன்னைக்கு வந்து பால்குடம் ஏந்தி, தீச்சட்டி ஏந்தி வந்தாங்க. இன்னைக்கு உணர்வு மேலீடு அவங்க எப்படி அவங்க அம்மாவை அவங்க பூஜித்தாங்க நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி வணங்கினாங்க, சாமி ஆடினாங்க. 2024 ஒரு மாற்றம் வராதா? இந்த விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு அவங்க எல்லாம் எடுத்து காமிச்சாங்க. இதெல்லாம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இன்று 1000க்கு மேற்பட்டவங்களுக்கு இன்னைக்கு நாங்க இன்னைக்கு சாப்பாடு, ஒரு அன்னதானம் வழங்க இருக்கின்றோம். இன்னைக்கு வந்து கோவில் அம்மாவை வந்து ஒரு தெய்வமாக, புரட்சி தலைவர் அவர்களை தெய்வமாக இன்னைக்கு வணங்கி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர் பெருமக்கள், இன்னும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய இன்னைக்கு நாங்க எடுத்துக்கக்கூடிய சூழலை 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு புரட்சி தலைவர் வழியில, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா வழியில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழக எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், வருங்கால முதல் அமைச்சர், அவர் அமைக்கக்கூடிய கூட்டணி தமிழகத்தில் 26 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு, மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி என்னெல்லாம் ஏமாத்தினாங்களோ அதையெல்லாம் தாண்டி விட்டுட்டு புறம் தள்ளி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே தன்னை நிரூபித்து இருக்கிறார். 4.5 ஆண்டு காலம் அவர் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக கொரோனா என்ற ஒரு பேரழிவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ திட்டங்கள், கல்லூரி மாணவர்களுக்கான திட்டங்கள், அவருக்கு திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். நானே ஒரு மருத்துவமனை சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு நீட் தேர்வை கட்டாயமாக்கணும் பொழுது அது எவ்வளவு ராஜதந்திரமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டாருன்னு தெரியும். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் தமிழகத்தில் அதை வழங்கினார். 11 மருத்துவக் கல்லூரிகள் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னைக்கு திமுக அரசு இருக்கு, ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கல. ஹெல்த் மினிஸ்டர் போய் சொன்னாரு, ஒரு காலேஜ் திறக்க போறோம்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஆர்டிஐல கேட்ட வரைக்கும் நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு எந்தவித ரெப்ரசன்டேஷனும் போகல. அனுமதி கேட்டு தமிழகத்திலிருந்து போகவில்லை கடிதம். இன்னைக்கு பார்த்துருக்கோம், நாசகார திட்டங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். டங்ஸ்டன் திட்டம் திமுகவுடைய அதெல்லாம் அந்த கூட்டோட சேர்ந்து நடந்தது. இன்னைக்கு இருமொழி கொள்கையில திமுக வேஷம் போடுது. நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயத்த, டெல்லியில போராட வேண்டியதை, மத்திய அலுவலகங்களுக்கு முன்னாடி எதிர்ப்பு காமிக்க வேண்டிய நிலையை மாத்தி கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி எதிர்ப்பு காமிக்கிறோம்னு மக்கள்கிட்ட வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகம் ஆடுறாங்க. சிறுபான்மை மக்களை அவங்கள வாக்குகளை வாங்குவதற்காக ஜாதி மத இனர்வ பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கின்றது. இது எல்லாம் வந்து இந்த இன்னைக்கு நாங்க அம்மாவையும் புரட்சி தலைவரையும் தெய்வமாக நினைத்து இன்னைக்கு அவருக்கு பாலபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த இருள் நீங்கி தமிழகத்துல 2026 ஒரு உன்னதமான ஒரு ஆட்சி ஐயா எடப்பாடியார் தலைமையில் அமையும். அதுக்கு கழகத்திற்கு கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும்
தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம். இரவு பகலாக வேலை செய்வோம். 26 இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய வெற்றி பெறும். முதல்வர் சொல்றாரு 200 தொகுதி அதுவே கிடையாது. மிச்சம் இருக்க 34 வேணா அவங்களுக்கு போகுமே தவிர 200 தொகுதி அதிமுக எடப்பாடி தலைமையில் வென்றெடுக்கும் என்று இந்த இடத்துல நாங்கள் சூழலை எடுத்திருக்கிறோம். இன்றிலிருந்து இரவு பகல் துஞ்சாமல் வேலை பார்ப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க, யூஸ்வலா தேர்தலை வெற்றியை நிர்ணயம் பண்ணுவது தாய்மார்கள் தான். அப்ப புரட்சி தலைவர் காலத்தை தொடங்கி அவருக்கான அந்த கரிஷ்மா, அவருக்கான அந்த பெண்கள் வாக்கு அப்படியே இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்துல சிங்க பெண்ணாக பெண்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாம் அவங்க மேல ஒரு பெரிய ஒரு அபிமானத்தை, அதிமுக மேல மக்களுக்கான அபிமானத்தை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவுல 7வது பெரிய இயக்கம், இந்தியாவில் 3வது பெரிய இயக்கம், தமிழகத்தில் தனிப்பெரும் இயக்கம், கீழே கடைவாரி கிராமங்கள் வரைக்கும் நிர்வாகிகள் நிறைந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது நிச்சயமாக 26 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். இல்ல, இப்ப நீங்க சொல்ற கேட்கிற கேள்வியிலே பதில் இருக்கு. 3 முறை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்கள் ஜெயிக்கிறாருன்னா அப்ப மக்கள் அவர் செஞ்ச திட்டங்களுக்காக தான் வாக்களிச்சிருக்காங்க. 3 முறை ஜெயிச்சிருக்காரு, 4வது முறை நிற்பார். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். நீங்க சொல்லக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் நீங்க அவர் பேசினாருன்னு சொல்றீங்க. நீங்க அவர் மேற்கு தொகுதியில் போட்டியிடட்டும், எங்க அமைச்சரை எதிர்த்து எங்க அமைச்சர் நிற்பார். 4வது முறையாக மிகப்பெரிய வெற்றியை அந்த தொகுதியில் பெறுவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.